அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பராசியில் சனி வக்ரகதியும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, கிருத்திகை, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவதால் அவருடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வ புண்ணிய பாக்கியம் உண்டு. போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பூர்வ புண்ணிய பாக்கியம் உண்டு என்பதால் மேசராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இந்த வாரத்தில் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. போட்டித் தேர்வில் வெற்றியும் பெற இருக்கீங்க. 7க்கும் 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதாலும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் மனைவியினுடைய ஆசைகள் நிறைவேறும் என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெற்றோர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாகுங்க. அதே போல் திருமண முயற்சிகள்ல வரன் அமை என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு சாதகமான கிரக நிலைகள் உண்டுங்க. அதே போல ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அமைப்பு உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது, நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க. சில முயற்சிகள்ல காலதாமதம் ஏற்படலாம். 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். அதுவும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. படித்து முடித்து வேலை கிடைக்காம இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்றோ உங்களுடைய பிள்ளைகள் விரும்பினால் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்குது. உடன்பிறப்புகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. ஒற்றுமை பலப்பட இருக்கு. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல்கள் நீங்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தொல்லைகள் நீங்க இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதன், சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக செலவு செய்தால் சேமிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை இருப்பதால எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்திற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் மோட்சக்காரகரான கேது சேர்ந்திருப்பதால பிரபலமான புண்ணிய நதி ஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்ற
திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. பெரியோர்களுடைய ஆசை கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பேரும் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு காசி திருத்தல தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க. மனம் புண்ணிய காரியங்களையும் இறை பக்தியிலும் செல்லுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்களில் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்க இருக்கு. சந்தை நிலவரம் ஆதரவாக மாறுங்க. உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடிய தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. ஆசிரியர்கள் ஆதரவு உங்களை தேடி வருங்க. சிலருக்கு கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்க இருக்கு. விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்து உள்ளதுங்க. அந்த வகையில அத்தகைய 2 கிரகங்களும் தற்போது சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் இருப்பினும் அதற்கு ஏற்ப பலன்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் குரு பகவான் மட்டும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சும் சற்று அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.